பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை. அது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த கடுகு விதைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஒப்பிடுகிறார்? கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது காரம் நிறைந்ததாக இருக்கும். அதனுடைய தன்மையில் மாற்றம் எதுவும் இராது. இன்னொன்று என்னென்னா, கடுகு விதை எந்த பூச்சிக்கும் எந்த விதமான அசுத்தமான காரியங்களுக்கும் இடம் கொடுக்காது. அது ஒரு முழுமை தன்மையோடு இருக்கும். அந்த கடுகு விதையளவு விசுவாசம் நமக்குள் இருந்தால் பெரிய மலையை கூட பெயர்க்கத்தக்க ஒரு வலிமையை நிறைந்தவர்களாய் நம்மால் வாழ முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினுடைய அவிசுவாசமோ அல்லது முறுமுறுப்போ அல்லது சந்தேகங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் ஒரு முழுமை தன்மையோடு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமானால் அரிய பெரிய காரியங்களை நம்மால் எளிதாய் செய்ய முடியும் என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்கிறார். ஒருவேளை என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களா, கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, பலவீனங்களா, விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர், அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரிடம் பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே, அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும், விசுவாசத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் புது விசுவாசத்தினால் உங்களை நிரப்பி உங்களை வாழ வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.